உங்க வண்டி இடிச்சது தப்பு தானே, உங்களை கெட்ட வார்த்தையில திட்டுனதும் தப்பு தானே, மன்னிச்சிருங்கண்ணே. எந்திரி அண்ணா, மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கண்ணே. நீ சும்மா இருப்பா. என் தம்பி ஏதோ கோவத்தை தெரியாம பண்ணிட்டாங்க, நீ தப்பா எடுத்துக்காத. ரொம்ப நன்றிண்ணே. நீ கிளம்பு. வரேண்ணே. சரிடா, இதெல்லாம் யாரு உங்ககிட்ட சொன்னது? சொல்லுங்கடா, யாரோ சொன்னது? சொல்றாங்கண்ணா. என்ன நம்ம பெரிய அண்ணனை யாரோ திட்டாங்களாண்ணே. நம்ம குமரேசன் மாமா சொன்னாரு. யார் அவன்? அண்ணா சும்மா விடக்கூடாதுண்ணே. நிறுத்தின. யார் மாமா? ஏய், அண்ணா தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்களா? அவன் தான் அவன் தான். யார் அவனா? ஆமா அவன் தான். ஆமா. ஆட்டோ வருமா? வரும் சார். எங்க போகணும்? இங்கே பக்கத்தில் தான். பக்கத்துலன்னா எங்க சார்? இந்த கோயில் கிட்ட போகலாமா? சரி, ஏறுங்க போலாம். டேய், என்ன ஏன்டா மடக்குனீங்க? யாரா நீங்களா? ஏய், என்ன யாரு தெரியுதா உனக்கு? உனக்கு என்னையா வேணும்? ஏய், காலையில ஆட்டோவை எங்க மேல இடிச்சிட்டு மூர்த்தியை கெட்ட வார்த்தையில பேசணும்ல. மூர்த்தியோட பொறுமையா பேசணும். நீ பாபுன்னு மரியாதை பேச. என்ன கெட்ட வார்த்தையில வேற பேசியிருக்கானே இவன். இந்த பாரு, டேய், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க அண்ணனை திட்டி இருக்க, அதுவும் கெட்ட வார்த்தையில. ஏய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணலாம்? ஏய், கையை எடு. ஏய், போடுன அவனை. எங்க அண்ணனை திட்டுற. என் மேலே கைய வச்சிட்டீங்கல்ல, கத்தி எடுத்து உங்களை சொருகாம விட மாட்டேன். வாடா டேய், இழுத்துட்டு போனேன். போடா. ஏலை, நான் அன்னைக்கே சொன்னேன்லடா, இந்த மாதிரி எடுத்தோன்னே அடித்தடி போக கூடாதுன்னு. என்னங்கடா இதெல்லாம்? ஏண்டா இதெல்லாம் என் தம்பி செய்யக்கூடிய வேலையாடா இது? என்ன அண்ணனை ஒருத்தன் திட்டினா தம்பிங்க செய்ய வேண்டிய வேலை தானே அது? என்ன சொன்னா கேட்கலடா. ஆளை பாரு ஆளை. ஏண்டா ஏலை, எவ்வளவு ரோட்ல ஓட சத்தம் போட்டு போனா இப்படித்தான் கட்டி வச்சு அடிப்பீங்களாடா? ஆமா, அப்படிதான் அடிப்போம். ஏலை, நீ எல்லாம் முளைச்சு 3 இலை விடல. ஏடா இவனுங்கிற கூட கூட்டு போனீங்க? அறிவியலாடா உங்களுக்கு? நினைச்சேன்டா, நினைச்சேன் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொன்ன இந்த மாதிரி நடக்க முடியும் எனக்கு தெரியும்டா. அதனால உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மாமாட்ட சொல்லி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் குமரேசன் மாமா கூட சொல்லிருக்காருடா. அவருக்கு இருக்குடா. என்ன உங்களை கீழே தள்ளி விட்டு கெட்ட வார்த்தையில அவனே இவனேன்னு பேசுவான், எங்களை சும்மா இருக்க சொல்றீங்களா? என்னது, அவனே இவனை என்ன சொன்னானா? ஆமாடா, ஆமா. இந்த இங்கனுக்குள்ளதான் போய்க்கிருப்பியா? போ, கூடுக்கு வந்து திரும்ப கட்டி வச்சு அடிங்கடா. உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. ஏடா நம்ம குடும்பத்தால செய்யற காரியம் ஆடாது. அப்படி போயிருங்க.
பேசி முடிச்சிட்டிங்களாண்ணே? ஏன் உனக்கு பத்தலையோ? அண்ணே, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம். ஆனால் சில விஷயங்களை கேட்க முடியாதுண்ணே. ஓ, எல்லாரும் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்களா? ஆமாண்ணே, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லண்ணே. உங்களை திட்டினதெல்லாம் கேட்டு சும்மா இருக்க முடியலண்ணே. அது எவனா இருந்தாலும் சரி, பதிலுக்கு நீங்க என்ன சொன்னாலும் திட்டினாலும் சரி, நாங்க அவனை சும்மா விட மாட்டோம். ஏலை அதுக்காக இப்படியாடா? ஆமாண்ணே, உங்களை இடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்காரு. நீங்க சும்மா இருந்ததுக்கப்புறம் திட்டினா என்னென்ன அர்த்தம்? அப்படியே போக வேண்டியதானே அந்த ஆளு. ஏய், என்கிட்ட நீ வாங்கி கட்டிக்க போற. அண்ணே, நீங்கள் எங்களுக்கு அண்ணன் மட்டும் இல்லைண்ணே, நாங்கள் உங்களை எங்கேயோ வச்சுருக்கோண்ணே. சும்மா போற வர்றவன் திட்டினாலும் எங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுண்ணே, புரிஞ்சுக்கோங்க. ஆமாண்ணே. சரிங்கடா, வண்ணி தேடிட்டு இருப்ப. முதல் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. இங்க 2 கணத்தைவாது பேசிக்கிருக்காங்க. பெரிய இவங்க நினைப்பு எல்லாத்துக்கும். போங்கடா. ஏய் போடா. இன்னும் கொஞ்சம். இன்னும் யாரும் வரல? ஏன் மீனா, போன் எடுத்தாங்களா? இல்ல, நான் இப்ப கூட பண்ணேன், யாருமே எடுக்கலையே. 11 ஆச்சு தானோ? அதான் எனக்கும் புரியல. கடையில போன் ரிங் போகுது, யாருமே எடுக்கல. கடை அடிச்சிட்டு எல்லாரும் எங்க போயிருப்பாங்க? அக்கா, அவங்கெல்லாம் என்ன சின்ன பிள்ளைகளா? வருவாங்கக்கா. இல்ல, 3 பேர் இவ்வளவு நேரம் எங்க போனாங்க? அதுவும் சொல்லாமலாம் இப்படி போகவே மாட்டாங்க முல்ல. கண்ணன் வேற கூட இருக்கான், அதான் பயமா இருக்கு. ஏதாவது சேட்டை பண்ணி பஞ்சாயத்து ஏதாவது பண்ணிடுவானா? ஒண்ணுமே புரியலையே. என்னம்மா இன்னும் தூங்கல நீங்க? எல்லாரும் வந்ததும் பார்த்துட்டு போய் படுக்கலாம்னு நினைச்சேன்டா. எங்கடா போனீங்க எல்லாரும்? என்ன மாமா, இவ்வளவு நேரம் கடை அடிச்சிட்டு எங்க போனீங்க? 1.5 மணி நேரம் ஆகுது. ஏ கண்ணா, நீ எங்க போன இவ்வளவு நேரம்? என்ன மாமா, எங்க போனீங்க? நீங்களாவது பதில் சொல்லுங்க. என்ன பண்ணாங்க, எதுக்காக லேட்டுன்னு இவங்களே கேளு. என்ன மாமா, ஏன் இவனுங்க இப்படி முழிக்கிறானுங்க? ஏ, என்ன ஜீவா, ஏதாவது பிரச்சனையா? சரி மாமா, என்ன மாமா, என்ன நடந்துச்சு? என் தம்பிகள் பெரிய ரவுடி ஆயிட்டாங்க தானா? அதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கங்க. ரவுடிங்களா? சும்மா ஏதாவது சொல்லாதே மாமா. ஏ ஜீவா, என்னாச்சு? முளையனே, காலையில் அண்ணனும் குமரேசன் மாமா வெளியே போயிட்டு சட்டை மாற்ற வந்தாங்கல்ல? ஏன் சட்டை மாற்ற வந்தாக? அக்கா, அதான் ஏதோ ஆட்டோ தட்டி லேசா வண்டி சாஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களேக்கா. இதை ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? இல்லக்கா, அது மாமா. என்ன மாமா, என்னாச்சு? ஏதாவது அடிபட்டுச்சா? ஏய், ஒருத்தி அடியும் படலை ஒன்றும் படலை. காலையில் நான் வண்டியில் போகிறப்ப ஆட்டோக்காரே தப்பா வந்து இடிச்சிட்டேன். அதனால நானும் குமரேஜ் மாமாவும் கீழே விழுந்துட்டேன். அடியெல்லாம் ஒன்றும் படலை. கீழே விழுந்ததில் சட்டையில் லேசாக மண் ஒட்டிக்கிருச்சு. அதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் தூக்கி வந்து 3 பேர் அடிச்சிருக்காங்க தானே. ஏன்டா அடிச்சிங்க? அண்ணன் முழுசா எதுவும் சொல்லல, பாதி தான் சொல்லுது. முடிச்சா சொல்லியா? இல்லை, அப்படி சொல்றவங்களுக்கு என்ன ஆரம்பிச்சு? அண்ணி, அண்ணன் பைக்ல போயிட்டு இருந்திருக்கு, எதிர்த்தாப்புல ஒரு ஆட்டோக்காரன் வந்து இடிச்சிருக்கான். அதுல அண்ணன் கீழே விழுந்துருச்சு. ஐயோ, அடிபட்டுச்சா மாமா? ஷோ, இப்ப தாண்டி சொன்னேன் ஒன்னும் இல்ல, அடிபடலண்டே. சும்மா திரும்ப திரும்ப வந்து கேட்டுக்கிட்டு. இவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. டேய் ஜீவா, நீ சொல்லுடா, என்னடா நடந்துச்சு? அண்ணனை இடிச்சது அவன், நியாயப்படி அவன் தானே ஜாரி சொல்லிட்டு போனோம்.
அண்ணனை தள்ளி விட்டதும் இல்லாம அண்ணனை திட்டிருக்கான். அதுவும் கெட்ட வார்த்தையில. ஏழை கெட்ட வார்த்தையில திட்டினானா? உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது, எங்களுக்கு அப்ப எப்படி இருந்திருக்கும்? அதான் அடிச்சோம். ஆ பாத்தியா தப்பு பண்ணிட்டு எவ்வளவு திமிரா பேசுறாங்க பாத்தியா? தானே அந்த ஆட்டோ டிரைவர் பிரச்சனையை அப்பவே மறந்துட்டேன். நைட்டு கடையை மூடிட்டு இந்த ஜீவா பைய வாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம்னு கூட்டிட்டு போனேன். போனா நம்ம குடோனு அங்க போய் பார்த்தா ஒரு ஆளை கட்டி வச்சு வாயை பூச்சி வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஆட்டோ டிரைவர். நிஜமாவாடா? அக்கா இவெல்லாம் பண்ணது சரிதான் அக்கா. அவன் பேசினது தப்பு தானே. மாமாவை தள்ளி விட்டுட்டு கெட்ட வார்த்தையில பேசியிருக்கான். ஆமாமா, அது தப்புதான். நம்ம அண்ணன் யாரு, எப்படிப்பட்ட ஆளு? அவரை போய் ஒருத்தன் திட்டிருக்கான், கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அதானே. டேய், என்னையும் நீங்க கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். நானும் அவனை 2 போட்டிருப்பேன். ஏய் போடி போய் உன் மங்குக்கு விளக்கமா எடுத்து போய் அவனை அடிச்சு போட்டு வா. பேசுறா ஒரு பேச்சு. இப்படி ஒரு அந்நியவங்களுக்கு கிடைச்சா விளங்கிட முடி. ஏய் மதியத்திலிருந்து ஆட்டோ டிரைவரை அடிச்சு கையை காலை கட்டி வாயை பூச்சி வச்சிருக்காங்க. அவன் பாட்டுக்கு எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தொலைச்சா அவன் 6 ஊரா மொத்தமா கிளம்பி நம்ம வீட்டுக்கு சண்டைக்கு வந்து என்ன செய்வ? அப்படிலாம் வருவாங்களா? அப்புறம் ஏண்டா 2 தட்டு தட்டிட்டு விட வேண்டியதானே? ஏண்டா கட்டிலாம் வச்சீங்க? கெட்ட வார்த்தையில திட்டிருக்கான் நீ. ஆமா ஆமா, அவனை கட்டி வச்சது சரிதான்டா. ஏய் இவ பேச பத்தியாடா? இவ்வளவு தாண்டா பஞ்சாயத்துக்கு திருப்பி சொல்ல கூட்டுக்கு போகணும். அங்க மாத்தி இங்க மாத்தி எப்படி எப்படி பேசிக்கிருக்கா அவரு. நல்லா பேசுறா இல்ல உளறாண்டே தெரிய மாட்டி முடியுது. மாமா, உங்களை போய் இப்படி பேசினா எப்படி உங்களுக்கு எல்லாம் கோவம் வராம இருக்கும்? அவங்க செஞ்சதெல்லாம் சரிதான். எப்ப முல்ல நீயே அமைதியா இருக்க? ஓ மகுக்கு ஏதாவது சொல்லு. வர வர ஆம்பளை பையலுக்கு மாதிரி நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீ ஏதாவது சொல்லு. ஏன் கம்முன்னு இருக்க? மாமா உங்க தம்பிகள்ல ஒருத்தரை இப்படி கீழே தள்ளி விட்டு கெட்ட வார்த்தையில பேசினா நீங்க என்ன செய்வீங்க? கொண்டே விட மாட்டேன். அதுதானே மாமா இவங்கெல்லாம் செஞ்சிருக்கா. அப்படி போடு. டேய், சாரி, அந்த அந்த டயலாக நீ சொன்னேன்னு நினைச்சிட்டேன். நடிப்ப. டேய் திரும்பவும் வந்து எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டான்ல? ரொம்ப அடிச்சிட்டானடா. மா அடிக்கலாம் இல்லைம்மா, சும்மா அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு மிரட்டணும் அவ்வளோதான். அதுக்கு போய் சும்மா. என்னது அடிக்கலையா? தானே அவ உயிர் போலச்சா போதும்னு தெரிச்சு ஓடுனதை என் கண்ணார பார்த்தனே. அடிக்கலையாம்ல? அது லைட்டா தானே தட்டணும். அண்ணே அவன் பதிலுக்கு அதெல்லாம் ஒன்றும் செஞ்சிட மாட்டான். அதெல்லாம் பார்த்துக்குவோம். அண்ணனை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நாங்கள் பதிலுக்கு சும்மா இருந்தா நீங்கள் எங்களை வீரமா வளர்த்ததுக்கு என்ன அர்த்தம்? அதானே மாமா, தம்பிங்க செஞ்சது சரிதான். என்ன வந்தாலும் தம்பிங்க பார்த்துப்பாங்க. நான் சரியாதான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன். சும்மா திட்டாதிய மாமா. அப்படி சொல்லுங்க நீ. இப்படித்தான் இருக்கணும். நான் தான் அப்பாதே சொல்லிட்டேனே, பொம்பளை பிள்ளைகளை இப்படி பேச ஆரம்பிச்சா குடும்பம் அமிர்த்தியா. போங்கடா, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். இல்லை இங்க பாருங்கடா, இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். திரும்ப இதே மாதிரி நடந்துச்சு அவ்வளவுதான். அது எங்க கையில இல்லைண்ணே, உங்க எதிரில் வர ஆட்டோ டிரைவர்ஸ் கையில இருக்கு. அவங்க ஒழுங்கா வந்தா நாங்க எப்படிலாம் செய்யறோம்? ஏழை டேய் திருந்த மாட்டேடா. போடா ஒழுங்க. பேச்ச பாரு பேச்ச. படிச்சு அந்த அரியரை கிளியர் பண்ண வக்கில்ல, அதை எழுத துப்பும் இல்லை. போயிருக்கான் பாரு அடிதடி சடைக்கலாம். இங்க பாருங்கப்பா, இப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு புத்தி சொல்லி பழகுங்க.
அதை விட்டு கூட சேர்ந்துக்கிட்டு அடிங்க வெட்டுங்கலாம் சொல்லி போடாதீங்க, புரியுதா? ம், சரி மாமா. ஏன் தானே இனி ஒரு வார்த்தை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கடா தம்பிகளுக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு பார்த்தியா? எவ்வளோ உசுரா இருக்காங்கட்டு பாரு. தானா மனசுக்கு அம்முட்டு சந்தோஷமா இருக்குது தானா. அப்படியே ஒவ்வொருத்தனா வாரி பிடிச்சி ஒவ்வொருத்தனுக்கு முத்தம் கொடுக்கணும் போல தோணுது. எப்படி ஒரு வேலையை செஞ்சு விட்டாங்கட்டு பாரு. ஏன் தானே எனக்கு ஒண்ணுண்டா எப்படி ஒன்னா நிக்கிறாங்க பாரு. இவ்வளவு நேரம் திட்னிய? அது அப்படித்தான். அதுக்காக தம்பியில போய் அடிங்கடா மழு கட்டுங்கடா தண்டை கொடுங்கடா சொல்ல முடியும்? அப்படி நானே சொன்னா தப்பா போயிடுவாங்க தானா. தானா நம்ம குடும்பத்துக்குள்ள அங்கங்க பிரச்சனை வந்து ஒவ்வொருத்தரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கப்பெல்லாம் எனக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிறேன். இன்னைக்கு சொல்றேன் தானா, நம்ம வீடு என்னைக்குமே உடஞ்சிடாது, இப்படியே தான் இருக்கும். நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். மாமா, கேப்ல மீனாவும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பாத்தியலா? ஆட்டோ டிரைவர் உங்களை பேசினது தப்புன்னு சொன்னா பாத்தியலா? கவனிச்சனே, அதனாலதான் தானே சொல்றேன், நம்மளுக்குள்ள 1000 முரண்பாடு வரட்டும் போட்டும், நம்ம அடிச்சுக்கலாம் சேர்ந்துக்கலாம். ஆனா வெளியில் யார்கிட்டையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கேன் பார்த்தியா? அதே தானே நம்ம குடும்பத்தோட ஒற்றுமையே. ஏன் தானே பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்களே தம்பி இருக்கிறது ஒரு படைய இருக்கிறதுக்கு சமம் உண்டு, அது உண்மைண்டு நிரூபிச்சு காமிச்சு விட்டாங்களே. வாங்க ஹீரோ சார், வாங்க. ஏய் என்னடி கிண்டல் பண்றியா? அண்ணனை ஒரு ஆட்டோ டிரைவர் திட்டிட்டாருன்னு ஹீரோயிசம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா சார்? அண்ணனை திட்டினா பின்ன வேற என்ன செய்வாங்களாம்? ஏய் என்னடா காலெல்லாம் அப்பிடிச்சு பாரு. சாரி சாரி, நான் தொடச்சு விடுறேன். ஏய் சாரி, இரு நான் துணி எடுக்கிறேன். ஏய் ஒன்னும் தேவையில்லை விடு, நீ போய் துணி எடுத்துட்டு வரதுக்குள்ள இது எல்லாமே காஞ்சு போயிடும். ஏய் சாரிடி, நான் வேணா நெயில் பாலிஷ் போட்டு விட்டுமா? இந்தா. ஒரு பேஜுக்கு சொன்னா உடனே நீட்டுற. போ, ஒன்னும் தேவையில்லை, நானே போட்டுக்கிறேன். சரி கூடு, நானே போட்டு விடுறேன். கூடுறி. அப்படி இல்லடா, இந்த இடத்துல இருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரே நீட்டா கோடு போடணும். இருடி, எனக்கு ஒரு நெயில் பாலிஷ் அடிக்க தெரியாதா? தெரியலையே. ஏய் இப்படியே மேல வச்சு தீட்டாத, திட்டு திட்டா இருக்கும். ஐயோ கொஞ்சம் சும்மா இரேண்டி. அழகா மட்டும் இல்லன்னு வெய்யே. அதெல்லாம் அழகாத்தான் வரும். ஏய் ஆட்டாதரியே, அப்புறம் ஒழுங்கா வரலன்னு என்னதான் திட்டுவ. ஆமா சொல்லுவேன், லவ் பண்ணப்போ எப்படிலாம் அலைஞ்ச? நான் எப்படி ஓம் பின்னாடி வந்தேன்? பின்ன நான் தான் உன் பின்னாடி வந்தேனா? அப்போ உனக்கு என்ன பிடிக்கவே இல்ல. சரி, ஒரு பொண்ணு நம்ம பின்னாடியே வராளே, போனா போகுதுன்னு வாழ்க்கை கொடுத்தேன். ஓஹோ, அப்படிலாம் சார் எனக்கு வாழ்க்கை கொடுக்க வேணாம். என்ன விடு, நான் போறேன். ஏய் இருடே, ஒரு விரல் தானே மீதி இருக்கு, முடிச்சிடுறேன், அப்புறமேட்டு போய்க்க. இப்படியே போனா நல்லாவா இருக்கும்? போ, நீயும் எனக்கு வேணாம், நான் என் வீட்டுக்கே போறேன். ஆட்டோ வேணா கூப்பிட்டுட்டுமா? போறதுன்னு முடிவு பண்ணிட்டு எனக்கு போக தெரியாதா? நீ என்னடா ஆட்டோ கூட்டிட்டு வர்றது? கிளம்பிட்டியா? போ போ, தெருமணல அம்புட்டு நாய் நிக்கும். போ போ. நாய் தானே, கடிக்கட்டும், எனக்கு என்ன, நான் போறேன். தெருமணல 11 மணிக்கு பேய் வருமாண்டியே, அந்த பக்கம் போற வரவேளை குறவளையே கடிக்குதாமா. உனக்கு அது பேயே பரவாயில்ல, போடா. பேய் நெயில் பாலிஷ்லாம் போட்டு விடாதீ, பாத்துக்க. தேவையே இல்ல, விடு. எங்க என் பேக்? இந்த தகர டப்பாலாம் மேல கிடக்கு. இங்க வர, பேய் லவ் எல்லாம் பண்ணாது, புரிஞ்சுக்க.
ஆமா ஆமா இவர் அப்படியே லவ் பண்ணி நான் தேடி தேடி உன் பின்னாடியே வந்த மாதிரி உலகத்துல யாரும் வர முடியாது. பேயா இருந்தாலும் சரி. என்னமோ நான் தான் உன் பின்னாடி வந்தேன்னு சொன்னேன். ஆமான்னு சொல்றதுக்கு என்னவா? நீ என் பின்னாடி வந்தா என்ன, நான் உன் பின்னாடி வந்தா என்ன, எல்லாம் லவ் தானடி. ஆமால உக்காரு உக்காரு. சிடுமூச்சி சிடுமூச்சி.